பாயிண்ட் நம்பர் 1, இந்த காலத்து பிள்ளைகளுடைய இயல்பான உளவியலை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் இந்த காலத்து பிள்ளைகளுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை நம்மால் சொல்லவே முடியாது. இவர்கள் இந்த தலைமுறை பிள்ளைகள் அந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு என்ன விஷயங்கள் வேண்டுமோ அதை சொல்லித் தர வேண்டியதான் அவசியம். 2வது, டெக்னாலஜி வளர்ந்து கொண்டே இருப்பதும் அது ஒரு நாள் மாறிக்கிட்டே இருக்கு. ஆனால் மாறாமல் இருப்பது மனிதனின் மனதும் மூளையும் தான். 3வது, கல்வி என்பது ஒரு துணிச்சலையும் நம்பிக்கையும் தரணுமே ஒழிய பயந்து கிடந்து ஒளிந்து கிடப்பதல்ல கல்வி. 4வது, கம்யூனிகேஷன் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் பல்வேறு வேலைகளை இனிமேல் கருவிகளை எதிர்காலத்தில் செய்துவிடும் என்ற நிலைமை இருக்கக்கூடிய காலகட்டத்திலே கருவிகளால் செய்ய முடியாத வேலைகளை செய்யக்கூடிய அறிவை பெற்றிருப்பவர்கள் தான் புத்திசாலிகளாக இருப்பார்கள். 5வது, ப்ராப்ளம் சால்வ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி தட் வி நீட் டு ட்ரெயின் அவர் கிட்ஸ். ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கான அறிவு அந்த பிள்ளைக்கு இருக்குமென்றால் அந்த பிள்ளை எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுதோ அவ்வளவு பெரிய வெற்றி அந்த பிள்ளைகள் அடைவார்கள் என்ற யதார்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 6வது, உங்கள் பாலிய காலத்தோடு உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஒப்பிடாதீர்கள். நீங்கள் வாழ்ந்த காலம் என்பது வேறு, அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் என்பது வேறு. அந்த ரியாலிட்டி நீங்கள் புரிஞ்சுக்கங்க. நீங்கள் உங்கள் அப்பா முன்னால் நின்னே பேச மாட்டீங்கன்னா அது உங்கள் தலையெழுத்து. நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. 7 பிள்ளை பெற்ற இடத்துல எல்லா பிள்ளைக்கும் அவர் அட்டண்டன்ஸ்லாம் போட்டுக்கிட்டுலாம் இருக்க முடியாது. பசுபதி அப்படி நீங்கள் சொன்ன உடனே நாங்கள் பின்னாலேருந்து குதிச்சு மாட்டையெல்லாம் அடக்க மாட்டோம். நாங்கள் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருப்போம். 7வது, டோன்ட் ஸ்வாப் த ரோல்ஸ். அப்பா அப்பாவா இருங்க, அம்மா அம்மாவா இருங்க, டீச்சர் டீச்சரா இருங்க. டீச்சர் ரோல்லாம் அம்மா பார்க்காதீங்க, பி எ மாம். டீச்சர் வேலையை பார்க்கறதுக்கு டீச்சர் இருக்காங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஞாபகம் இருக்காங்க, ஞாயிற்றுக்கிழமை வேணா அழுவாங்க, திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு போகணும். ஏன்னா போனால் சரோஜா டீச்சர் அடிப்பாங்க, வனஜா டீச்சர் திட்டுவாங்க, ஹோம்ஒர்க் எங்கன்னு கேட்பாங்க. இப்போல்லாம் பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை நைட்டு சீக்கிரமாக புக் எடுத்து வைக்கிறாங்க. நைட்டெல்லாம் கனவு காண்றாங்க ஸ்கூலுக்கு போகிறத பற்றி. அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஏன்னா சனி ஞாயிறு வீட்டில் அவ்வளோ டார்ச்சர். திங்கக்கிழமை ஓடி ஆந்து டீச்சரை கட்டி பிடிச்சிட்டு அம்மா திட்டாங்க, டீச்சர்ட்ட அழுகுறாங்க, டீச்சர் அழுகுறாங்க. சேர்ந்து அழுங்க எல்லாரும் பூரா பேரும். டீச்சர்ஸ் டோன்ட் ட்ரை டு பி மாம்ஸ். நீங்கள் ஞானத்தாயாகத்தான் இருக்கணும், தாயாக இருக்கவே முடியாது. நீங்கள் தாயா இருந்துட்டீங்கன்னா வனஜா டீச்சரை சோகம் பண்ணாலே ஹோம்ஒர்க்கை நாளைக்கு பண்ணு விட்டு கொடுத்துருவாங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சிடும். அம்மாக்களா இருங்க. அம்மாக்களா இருப்பது அற்புதமான விஷயம். அம்மா ஒரு பெரிய பலசாலி. அம்மாவின் வார்த்தைக்கு இருக்கக்கூடிய பலம் அப்பாவினுடைய சொத்துக்கு கிடையாது. இப்போ என் அம்மாவால் எனக்கு ஒரு பிரச்சனைனா ஆட்டோவில் பொருள் எடுத்து போட்டுட்டு வந்து ரவுடியெல்லாம் அடிக்கலாம் முடியாது. இப்போ நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னா நான் என்ன பேசுனேன் கூட எங்கள் அம்மாவுக்கு கரெக்டாக புரியுமா அப்படிலாம் சொல்லலாம் முடியாது. இந்த திருப்பூருக்கு ஒரு தடவை எங்கள் அம்மா கூட்டிகிட்டு வந்தேன். ஒரு இடத்துல பேசுகிறதுக்காக நான் வந்தேன்னே. அது எங்கள் சித்திங்கெல்லாம் சொல்லி விட்டுச்சுங்க, அவன் பேசி நீ நேரில் போய் பார்த்ததில்ல, போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சரின்னு கூப்பிட்டு வந்தேன். அப்போ நான் கொஞ்சம் சின்ன பையன் இதை விட. அப்போ திருமண வாழ்வினுடைய சிக்கல்கள் பற்றி பேசினா இப்போ எனக்கு திருமணமே ஆகலை. அப்போ அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரியல. எல்லாரும் அடையப்பா சின்ன பையனாக இருக்கான் எப்படி பேசிவிட்டான் அப்படின்னு நினச்சாங்களே. ஸ்டாண்டிங் ஓவேஷன்லாம் கொடுத்தாங்க. எங்கள் அம்மா மட்டும் எந்திரிக்கலை. எதுக்கு எந்திரிக்கிறாங்கன்னே உங்களுக்கு தெரியலை. ஏதோ எந்திரிக்கிறாங்க, எல்லாம் இருந்துச்சு, கைத்தட்டாங்க. கட் பண்ணோம்னா அதுக்கடுத்து ஏர்போர்ட்டில் எங்கள் அம்மா ஃபோனில் பேசுது எங்கள் சித்திகள்டெல்லாம். எப்படி பேசினான்னு ஏதோ கேட்டிருக்கும் போல் இருக்கும், எப்படி பேசினா அப்படி இப்படின்னு. என்னத்தை பேசினா எப்போதும் பேசின மாதிரி தான் பேசினா, ஆனால் எந்திரிச்சுன்னு கைத்தட்டினாங்க, ஏன்னு தெரியலைங்கிறாங்க. எப்போதும் பேசுகிற மாதிரி தான் பேசினா ஆனால் ஏன்னு தெரியல, எந்திரிச்சு தான் கைத்தட்டுறாங்கன்னு. அம்மாக்கள் அப்பாவிகளாக இருப்பார்கள், ஆனால் பலசாலிகளாக இருப்பார்கள். உங்களுக்கு ரொம்ப மனது நெருக்கடியாக இருக்கிற போது, நீங்கள் கையறு நிலையில் இருக்கிற போது அம்மாக்கள் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எல்லாம் சரியாயிடும்பான்னு. அந்த வார்த்தை கொடுக்கிற சந்தோஷத்தையும் நம்பிக்கையும் உலகத்தில் யாராலையும் தர முடியாது. அம்மா பாருங்க, நீ உருப்பிட மாட்டே, நீ எல்லாம் எங்கே செய்ய போகிற, நீ மாடு தான் மேய்க்க போகிற. நம்ம வீட்டில் சொல்லுவாங்கல்ல, பளிச்சுரும் சொல்லாத அப்படிம்பாங்கல்ல. நல்ல வார்த்தை சொல்லுங்கள். நம்ம பிள்ளைகளை நாம கொண்டாடலாம், யார் கொண்டாடுவா? உலகமே ஒரு நாள் உங்கள் பிள்ளைக்காக கைத்தட்டும், அது எப்போ வேணாலும் நடக்கட்டும். ஆனால் ஜெயிச்ச பிறகு இந்த ஊர் கைத்தட்டலாம், நீ ஜெயிப்படான்னு சொல்லி கைத்தட்டத்துக்கு இருக்கிறது அம்மாவும் அப்பாவும் தான். கொண்டாடுங்க பிள்ளைங்களை. ஏன்னா 7-8 பெற்று வச்சிருக்கீங்க, ஏதோ 1-2 வச்சிருக்கீங்க. கொண்டாடுறதுல என்ன, கொஞ்சம் கொண்டாடினால் தலைக்கேறி ஏறட்டும்ங்கிறேன், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. எவ்வளவோ நல்லது கெட்டதெல்லாம் பண்ணுறான், தட்டி கொடுங்க. தட்டி கொடுக்காம ஒரு பிள்ளை எப்படி மேலே வளரும்? அப்போ உங்கள் பாலிய காலத்தோடு தயவு செய்து ஒப்பிடாதீர்கள். 8வது முக்கியமான விஷயம், டெக்னாலஜி வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய காலத்தில் பிள்ளைகள் தோற்று போய் விடுவார்களோ என்றெல்லாம் கவலைப்பட்டு விடாதீர்கள். காரணம் ஆட்டிடியூட் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட் than anything. 10வது, பேரண்டிங்குடைய அதர் சைடை பாருங்க. உங்களை பற்றி கவலைப்பட ஆரம்பியுங்கள். உங்கள் தியாகம் இங்கு ஒரு நாளும் செல்லுபடியாக போவது இல்லை. உங்கள் தியாகத்தை விட முக்கியம் உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பதுதான். அவசரத்திற்கு பிரச்சனை வருகிற போது அப்பா இருக்கிறார், அம்மா இருக்கிறார், உங்கள் இருப்பு தான் முக்கியமே ஒழிய நீங்கள் சேர்த்து வைக்க போகிற சொத்தெல்லாம் 2ஆம் பட்சம் தான். கூட இருங்கள், எப்போதும் இருங்கள், மகிழ்ச்சியோடு இருங்கள். இந்த பிள்ளைகள் உங்களுக்காக வந்தவர்கள் என்று, உங்களுக்காக வந்திருக்கிறார்கள் நினைக்காதீங்க. அவங்க வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. நாளை இவர்கள் உங்களை விட்டு போனாலும் உங்களோடு இருக்க போகிறது உங்கள் லைஃப் பார்ட்னர் தான். சேர்ந்து மகிழ்ச்சியாக இருங்கள். பிள்ளைகள் தோற்பார்கள் என்று ஒரு நாளும் கவலைப்பட வேண்டாம். இந்த தலைமுறை பிள்ளையெல்லாம் தோக்காது. இவங்களை பார்த்து தான் இந்த உலகமே பயந்து நிற்குது. அதனால பிள்ளைகள் தோற்று போவார்கள் என்று ஒரு இடத்திலும் கவலைப்படாதீர்கள். தோத்தாலும் பரவாயில்ல, ஜெயிச்சாலும் பரவாயில்ல, பிள்ளைங்க சண்டை செய்யட்டும், கூட நிற்போம்.